மேடையிலேயே திடீர்னு ரஷ்ய அதிபருடைய கையையும் சீன அதிபருடைய கையையும் பிடிச்சு இழுத்திருக்காரு நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 3 தலைவர்களும் கிட்ட வந்து ஏதோ பேச உடனடியா பதறி அடிச்சுட்டு சுத்தி இருக்க செக்யூரிட்டிஸும் ஓடி வந்திருக்காங்க. சீனாக்கு போயிருக்கக்கூடிய நம்ம பிரதமர் வரலாற்று நிகழ்வுகளை ஏற்படுத்திட்டு வராரு. சீனாவில் இருக்கக்கூடிய தியான்ஜின்ல ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய SCO சம்மிட் ஆனது நடக்குது. இதுக்காக பல்வேறு தலைவர்கள் சீனாவுக்கு போயிருந்திருக்காங்க. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மிட்ல கலந்துக்கிறதுக்காக போயிருந்திருக்காரு. அதே போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புதின் அவர்களும் அங்க வந்திருந்திருக்காரு. புதின் அவர்களை பார்த்த உடனே சந்தோஷம் அடைஞ்ச நம்ம பிரதமர் அவரை கட்டி தழுவிருந்திருக்காரு. அந்த போட்டோவையும் தன்னுடைய வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காரு. எப்பயுமே புதினை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவை இது மூலமா இன்னமும் வலுப்படுத்தியிருக்காரு நம்ம பிரதமர். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு இவங்க 2 பேரும் கார்ல ஒன்னா போயிருந்திருக்காங்க. வாங்க போலாமா அப்படின்ற மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிட்டு போற மாதிரி இவங்க போயிருந்திருக்காங்க. இவங்களை சிரிச்ச முகத்தோட வரவேற்று அவங்களோட கை குலுக்கி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிக்காட்டியிருக்காரு சீன அதிபர் ஜி ஜின்பிங். அப்பதான் மேடையில 3 தலைவர்களும் நிக்க திடீர்னு பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருடைய கையும் பிடிச்சு இழுத்து இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து 2 பேரையும் பேச வச்சிருந்திருக்காரு. இதை பார்த்த செக்யூரிட்டிஸ் ஐயோ அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு பக்கத்துல வந்து நின்று இருந்திருக்காங்க. எனிவேஸ், இந்த நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நட்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் விதமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செஞ்ச இந்த செயல் அமைஞ்சிருக்கு. இப்போ இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. For more updates follow Flix9. For spiritual contents follow Flix9 Divine.